ஈரான் யுத்தம் புதுசாக ஒரு பாதையை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு காரணம் அமெரிக்கா நடத்தக்கூடிய தாக்குதலோ இல்லை ஈரான் அமெரிக்காவோட இராணுவ தளவாடங்கள் இந்த மத்திய கிழக்கில் எதெல்லாம் இருக்கோ அதை தாக்குறதுனாலேயோ கிடையாது. ஜார்டனை குறி வைக்கிறது மூலயமா ஈரான் புதுசாக ஒரு கேட்வேயை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது அரபு நாடுகளை அடித்தா தானே என்ன அரபுக்கு எதிராக ஈரான் இருக்காங்களா இல்லை ஈரானுக்கு எதிராக அரபு யுத்தத்தை தொடுக்க போகிறாங்களான்னு சொல்லி அந்த பதற்றமானது அதிகமாகும். ஆனால் இருக்கிறதுலேயே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு லொக்கேஷன்னா இந்த ஜார்டன் தான். சுற்றி 4 பக்கம் பார்த்தாலும் பிரச்சனையை வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு. இவங்களுக்காகவும் பேச முடியாது, அவங்களுக்காகவும் பேச முடியாது. இவங்களுக்காக பேசினா அவங்க கோச்சிப்பாங்க, அவங்களுக்காக பேசினா இவங்க கோச்சிப்பாங்கன்னு ரொம்பவே மோசமான இடத்துல சிக்கியிருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் அந்த நாட்டுக்கு அமெரிக்கா செய்யக்கூடிய உதவிகள் இல்லை அமெரிக்காவோட அவங்களுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக கிட்டத்தட்ட ஒரு கவசமாக முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கக்கூடிய ஜார்டனை ஸ்ட்ரைக் பண்ணுறது மூலயமா இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும்னு ஈரான் ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறாங்க. ஸோ அதை பற்றின சில தகவல்களையும் இன்னைக்கு ஈரான் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அது சம்மந்தப்பட்ட சில முக்கியமான அப்டேட்ஸ், ஏன்னா சென்ட்ரல் கமாண்ட் கிட்ட இருந்து ரொம்பவே முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களை அகேதாம் புக்ஷாங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல அப்டேட்ஸை பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக ஜார்டனோட அந்த ஒரு நிலைமையை பற்றி பார்ப்போம். முதல்ல ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஈரான் இன்னைக்கு நடத்திருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல். இன்னைக்கும் மீண்டும் அந்த ஜார்டனின் மீது ஏவுகணை தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கு. இதில் 3 ஏவுகணைகள் உள்ள வந்ததாகவும் அதை இன்டர்செப்ட் பண்ணிட்டதாகவும் ஜார்டன் அரசு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா குவைத் மற்றும் பஹ்ரைனின் மீது இரவு நேரத்தில் ஒரு தாக்குதலுக்கான முயற்சியும் நடந்திருக்கு. 2 நாடுகளையும், அதாவது குவைத்தில் 3 ஏவுகணைகள் வீசப்பட்டது, அதே மாதிரி பஹ்ரைனின் மீது 3 ட்ரோன்கள் மற்றும் 2 ஏவுகணைகள், குவைத்தின் மீது 4 ஏவுகணைன்னு சொல்லி இத்தனை ப்ரொஜெக்டைல்ஸ் ஆனது லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இதில் எதுவும் பெருசாக கீழே இம்பாக்டை ஏற்படுத்தலை. ஆனால் அமெரிக்கா பார்த்தோன்னா ஈரானுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு ஃபெசிலிட்டியை அடிச்சிருக்காங்க. இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய டர்கோவின் நியூக்ளியர் பிளான்ட், இது ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராமில் மட்டும் இல்லாமல் ஈரானோட மின்சார உற்பத்தி, அணு மின்சார உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சைட்டாக பார்க்கப்படுது. ஏன்னா அணு ஆற்றல்னால இயங்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸாக அதை வடிவமைச்சிட்டு இருக்காங்க. இதில் தேவைப்படுறப்போ மின்சாரத்தையும் உங்களால் உற்பத்தி பண்ண முடியும். வெளியுலகத்தோட கண்களுக்கு தெரியாம இதை அணு ஆயுதம் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிக்காகவும் ஈரானால் பயன்படுத்த முடியும். ஸோ அப்படி உருவாகி இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியின் மீது அமெரிக்கா அவங்களோட ஏவுகணை ஸ்ட்ரைக்காக பண்ணுறாங்க. இது ஐஏஏக்கு ரிப்போர்ட்டாக அனுப்பப்படுது. அது சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்ஸை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இப்போதைக்கு அந்த இடத்துல ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்ன்றது எதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ தான் அதோட இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் அது இருக்குது. அதனால் இதில் ரேடியோ ஆக்டிவ் சம்மந்தப்பட்ட எந்த விதமான பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாட்டோட அணு ஆயுதம் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் அடிக்கிறது கம்ப்ளீட்டான ஒரு கிரைம். கிட்டத்தட்ட அது இன்னும் ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ்க்கு போச்சுன்னா அது வார் கிரைமாவை கன்சிடர் பண்ணப்படணும். ஆனால் இப்போ வரைக்கும் யாரும் இதுக்கு பெருசாக வாய்ஸ் அவுட் பண்ணலை. அமெரிக்கா நடத்தக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ்க்கு யாரும் பெருசாக அந்த ஒரு எதிர்ப்புன்றதையும் தெரிவிக்கல. இதற்கு நடுவில் இஸ்ரேலிருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது இப்போதைக்கு ஈரானோட யுத்தத்தில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக, அதாவது அமெரிக்காவோட சேர்ந்து களமிறங்குற மாதிரி எந்த விதமான திட்டமும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் ரொம்ப க்ளோஸாக நாங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாச்சும் பிரச்சனை வருதா இல்லை இஸ்ரேலுக்கு எதிராக எதுவும் செயல்பாடுகள் இருக்கான்னு சொல்லி நாங்கள் ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். நேரம் வரும்போது இந்த ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் இஸ்ரேல் பங்கெடுக்குமா எடுக்காதன்றதுக்கு பதில் கிடைக்கும்ன்றதையும் இஸ்ரேல் கிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு அப்டேட்டாக கிடைச்சிருக்காங்க. ஆனால் அமெரிக்காவோட டேங்கர் ஃப்ளீட்டோட மூவ்மெண்ட்டை பார்த்தாலோ ஜெர்மனியிலிருந்து F-16 மற்றும் F-35 இன்னும் அடிஷ்னலாக அமெரிக்கா வர வச்சிருக்காங்க. இதோட வருகையெல்லாம் பார்க்குறப்போ வரப்போகிற ஒரு 5 நாட்களுக்குள்ள இல்லை மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ள பெரிய ஒரு மேசிவ் ப்ளோவை கொடுக்கறதுக்கு, இது வரைக்கும் எனர்ஜி கிரிட் அடிக்கலை. இந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அப்புறமா ஈரானோட பவர் கிரிட்ன்றதை அடிக்கலை. அதை அடிக்கிறதுக்கான முயற்சிகளில் அமெரிக்கா இறங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு லைன். அதை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈரான் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்கன்றது இவங்களுக்கு தெரியும். ஈரானும் சும்மா இல்லை. ஒருவேளை அமெரிக்கா பவர் கிரிட் மேலே கையை வச்சுட்டாங்கன்னா கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன தெரியுமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க? ஹவுதீஸை ஒரு கால் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பவர் கிரிட் மேலே அமெரிக்கா கை வச்சாங்கன்னா அங்கே இருக்குல்ல பாப் எல் மந்தாப் ஸ்ட்ரைட், அதை மொத்தமாக மூடிடுங்க, எந்த விதமான கப்பல்களும் உள்ள நுழையக்கூடாதுன்றதை இன்னைக்கு நேரடியாகவே ஒரு அறிவுறுத்தலாக கொடுத்துருக்காங்க. இதை ஈரான் இப்படி அனௌன்ஸ் பண்ணுற ஒரு அவசியமே கிடையாது. ஆல்ரெடி ஹவுதீஸ் ரெடியாக இருக்காங்க. எப்படா நம்ம இந்த பிளாக்கை எப்படா நம்ம இந்த பாப் எல் மந்தாப் ஸ்ட்ரைட்னு சொல்லக்கூடிய அந்த சோக் பாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுன்னு ஈரான் இதை பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுறது மூலிமா அந்த ஒரு ப்ரெஷரை அரபு நாடுகளின் மீது போட முடியும், குறிப்பாக சவுதி அரேபியாவின் மீது. இந்த பக்கம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸும் மூடப்பட்டுட்டு இந்த பக்கம் பாப் எல் மந்தாப் ஸ்ட்ரைட்டும் மூடப்பட்டுச்சுன்னா சவுதிக்கு வேறு ஆப்ஷன்ன்றது கிடையாது. பெரிய அளவு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நாடாக மாறிடும். இவங்க ஹார்மஸ் மூடிட்டா பைப்லைன் மூலிமா குரூடை கொண்டு செங்கடல் மூலிமா வியாபாரத்துக்கு அனுப்பிடுவாங்க. ஆனால் இந்த பகுதியும் மூடப்பட்டுச்சுன்னா, 2 சைடு வழி இருக்குது, 2 சைடுமே மூடப்பட்டுச்சுன்னா சவுதிக்கு அது ஒரு பெரிய அடியை கொடுக்கும்.
இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு. ஏன்னா ஜார்டனில் முஃபாக் பேஸில் நடந்த அந்த ஒரு தாக்குதலில் 2 வீரர்கள் கொல்லப்பட்டுட்டாங்கன்ற செய்தி மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்குச்சு. அமெரிக்கா முழுக்க ட்ரம்ப் அவர்கள் கிட்ட ஒரு கேள்வியாகவே இது கேட்கப்பட்டது. இப்போது இதோட அடுத்த கட்ட அப்டேட்டாக என்ன வந்திருக்குன்னா, அந்த 3வது நபர் ஒருத்தர் காணாமல் போயிருந்தார்ல, அவரும் இறந்துட்டதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவருடைய அந்த உடல் பாகங்கள் வந்து சிதறி கிடந்தது, அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. இந்த வீரராக தான் இருக்கலாம். ஃபர்தர் டெஸ்டிங்காக அந்த உடல் உறுப்புகளை அனுப்பி வச்சிருக்கின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அந்த மிசைலோட இம்பாக்ட் ரொம்ப ஹெவியாக இருந்திருக்கு. அதுவும் நேரடியாக பார்த்தோன்னா அந்த வீரர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியின் மீது அது விழுந்து வெடிச்சதுனால ஹெவி டேமேஜ் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னும் பல நபர்கள் வந்து கொஞ்சம் சிவியரான இன்ஜுரிஸோட ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கிறதா அப்டேட்ஸ் ஆனது வந்திருக்கு. ஸோ இந்த கவுண்ட் இன்னும் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் ஈராக்கில் பார்த்தோன்னா ஈரானோட ட்ரோன் தாக்குதலில் ஒரு ட்ரோன் வந்து கீழே விழுந்து வெடிக்கல, அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறமா அதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு அந்த ட்ரோன் ஆனது வெடிக்குது. கண்ட்ரோல்டு எக்ஸ்ப்ளோஷன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது என்ன ரீசன்றது தெளிவாக தெரியல. கண்ட்ரோல்டு எக்ஸ்ப்ளோஷன்னா ஒன்று இவங்க அதை எதுவும் ட்ரை பண்ணுறப்போ அது வெடிச்சிருச்சா, இல்லை ஆட்டோமேட்டிக்காக இவங்க சுற்றி இருக்கப்போ வெடிச்சிருச்சான்னு தெரியல. அதில் ஒருத்தர் யூஎஸோட சர்வீஸ்மேன் ஒருத்தர் இறந்துட்டாரு, இன்னொருத்தர் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி இன்னொரு செய்தியும் வந்திருக்கு. ஈரான் வந்து ஒரு க்ரூஸ் மிசைலை தான் அந்த இடத்துல ஃபயர் பண்ணாங்க. டைம் ஃபியூஸ் இருந்ததுனால அது லேட்டாக வெடிச்சது. அமெரிக்கா வந்து அதை சரியாக கணிக்க தவறி இந்த ஒரு விபத்து ஏற்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த ஒரு 2 நாட்களில் 18, 19 ஆகிய தேதிகளில் மட்டும் மொத்தமாக இதோடு சேர்த்து 4 அமெரிக்காவோட படை வீரர்கள் ஈரானோட தாக்குதலில் இறந்திருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையை அமெரிக்காவோட ராணுவத்துக்கு உருவாக்கியிருக்கு. காரணம், கேள்விகளானது கேட்கப்படுறப்போ அமெரிக்காவோட அதிபர் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இதற்கு நடுவில் ஈரான் கிட்ட லேட்டஸ்ட்டாக ஒரு மிட் நைட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்னன்னு பார்த்தோன்னா, 2 அமெரிக்காவோட டேங்கர்ஸ் எங்களோட எச்சரிக்கையும் மீறி ஓமனோட கடற்கரை ஒட்டிய பகுதிகள் அந்த அமெரிக்காவோட ரூட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்போ எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட்டில் அந்த கப்பல்கள் மாட்டிக்கிச்சுன்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஏஜென்சி என்ன பண்ணுறாங்கன்னா, என் பேச்சை கேட்காம அந்த பக்கம் போனாம்பா, அப்போ நான் அவனை அடிச்சிட்டேன், அதை அப்படியே டோனை மாற்றி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து கப்பல்கள் எங்களோட அந்த ஒரு வார்னிங்கை மதிக்காமல் போகிறப்போ அன்அவாய்டபிள் ஆக்சிடென்ட்ஸில் மாட்டிக்கிறாங்கன்னு அந்த ஒரு செய்தியும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த கப்பல்களை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியல. 2 டேங்கர் கப்பல்கள் அமெரிக்காவுக்காக இயங்கக்கூடிய கப்பல்கள்ன்றதை மட்டும் ஐஆர்ஜிசி உறுதிப்பட்டிருக்காங்க. சரிப்பா, அப்டேட்ஸ்லாம் இவ்வளோ தான். இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ் இருக்கான்னு அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். இப்போ ஜார்டனை பற்றி மெயினாக பார்ப்போம். ஏன்னா ஜார்டன் பற்றி பேசுகிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. ஜார்டன் இந்த நாடு நம்ம சொல்லுவோம்ல, அவன் ரொம்ப பாவண்டா, எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கிட்டு இருக்கான், இல்லை எல்லா ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் ஒரு கேரக்டர் இருக்கும், என்ன ஒரு பிரச்சனைனாலும் வச்சு செஞ்சுருவாங்க. ஒரு அப்பாவியான ஒரு கேரக்டராக, ஒரு பாவப்பட்ட கேரக்டராக இருக்கும். அந்த கேரக்டருக்கு சூட் ஆகக்கூடிய நாடு தான் இந்த ஜார்டன். காரணம் என்னென்னா, சுற்றி இருக்கிறவங்க பூரா எப்போ வந்து வம்பிழுக்கலான்னு இருக்கக்கூடியவங்க தான். ஜார்டன் வந்து ஒரு லேண்ட்லாக்டு இல்லை, அவங்களுக்கு துறைமுகத்துக்கான ஆக்சஸ் இருக்குது, ஒரு சின்ன வழி இஸ்ரேலோட பார்டருக்கு பக்கத்தில். அப்படி இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மத்தியில் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் ஜார்டன். இந்த பக்கம் பார்த்தோன்னா இஸ்ரேல், அப்படியே கடல் எல்லையில் அந்த பக்கம் பார்த்தோன்னா எகிப்து, மேலே பார்த்தோன்னா சிரியா, சைடில் பார்த்தோன்னா ஈராக், கீழே பார்த்தோன்னா சவுதி அரேபியான்னு சொல்லி சுற்றி வந்து பெரிய நாடுகளால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடு, ஒரு கிங்டம்னு சொல்லலாம். இப்போ இவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, இந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா ஈரான் யுத்தம் தொடங்கியதிலிருந்து இந்த ஜார்டன் மீது பெருசாக ஈரானோட பார்வை படலை. கடந்த ஒரு 4 நாட்கள் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை எடுத்து பார்க்குறப்போ ஜார்டனை தவிர வேறு எந்த நாட்டின் மீதும் ஈரானோட பார்வைப்படலை. இதற்கான காரணம் என்ன? ஈரானோட ஃபோக்கஸ் மொத்தமாக ஜார்டன் பக்கம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான அந்த ரீசனை தேடுறப்போ முக்கியமான வேலிடான 3 பாயிண்ட்ஸ் சிக்கியிருக்கு. ஒன்று பார்த்தோன்னா ஜார்டனோட ஜியாகிரஃபி. பூகோள ரீதியில் இந்த நாடு எல்லாரோட முக்கியமான சில நாடுகளோட பார்டர் ஷேர் பண்ணுறதுனால இந்த இடத்த அடிக்கிறப்போ அது சைக்காலஜிக்கலாக அந்த எல்லைகளை ட்ரிகர் பண்ணுது. ஈராக் இன்வேஷன் அமெரிக்கா பண்ணப்போ அங்கேருந்து பல ஆயிரக்கணக்கான அகதிகள் இங்கே வந்தாங்க. அப்போது பல்வேறு தரப்புல இருந்து ஐஎஸ்ஐஎஸ் போன்ற அமைப்புகள் மற்றும் ஜார்டனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில இனக்குழுக்கள் கிட்ட இருந்து அமெரிக்காவுக்கு நீங்கள் உதவி பண்ணக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கை வந்துச்சு. அதே மாதிரி சிரியன் சிவில் வார் ஆரம்பித்தப்போ அங்கேருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அகதிகள் உள்ள வரப்போ இவங்களுக்கு நீங்கள் உதவணும்னு சொல்லி ஒரு தரப்பும், உதவக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தரப்பும் ஜார்டனுக்குள்ள பிரச்சனையை கிளப்பினாங்க. காரணம் என்னன்னா, ஜார்டனில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இனக்குழுக்கள் சவுதியில் வசிக்கிறாங்க, ஈராக்கில் வசிக்கிறாங்க, ஈரானில் வசிக்கிறாங்க, சிரியாவில் வசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல, இன்க்ளூடிங் லெபனன் நான் விட்டுட்டேன், இந்த மாதிரி இடங்களில் வசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது சைக்காலஜிக்கலாக ஜார்டனை அடிக்கிறப்போ இது பெரிய ஒரு கான்ஃப்ளிக்டை, சைக்காலஜிக்கல் கான்ஃப்ளிக்டை இந்த நாடு சம்மந்தப்பட்ட சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் உருவாக்கும். இது ஜியாகிரபிக்கல் கண்டிஷனுக்காக மட்டும்தான். இன்னும் அடுத்த 2 இருக்குல்ல, அது இதை விட முக்கியமானது. ஒன்று, இஸ்ரேலோட ஃப்ரண்ட்லைன் டிஃபென்ஸாக இந்த ஜார்டன் இருக்குது. இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அதை சொல்லிடுறேன். ரெண்டாவது என்னென்னா, அமெரிக்காவோட பேசஸ் ஆப்ரேட் பண்ணுறது. இப்போ ஒரு 2 முக்கியமான பேசஸ் அமெரிக்கானால இங்கே ஜார்டனுக்குள்ளே வச்சு ஆப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு.
இது வரைக்கும் அரபு நாடுகளில் இல்லாத அளவுக்கு வெப்பன்ஸை கொண்டு வந்து இவங்க ஜார்டனில் குவிச்சு வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2024 நினைக்கிறேன், டவர் 22ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவை ஈரானோட ப்ராக்ஸி குரூப்பாக இருக்கக்கூடிய கதைப் ஹெஸ்புல்லா ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ட்ரோன் தாக்குதல் நினைக்கிறேன், ஆமாம், ட்ரோன் தாக்குதல் மூலிமா அதில் வந்து 3 சர்வீஸ்மென்ஸ் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய அளவு அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு ரொம்ப 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 ஹெவிலி ப்ரொடெக்டட் ஏரியாவாக அதை மாற்றினாங்க. இது எப்படி இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு சாதகமாக மாற ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஈரான் வந்து அடிக்க ஆரம்பித்தா அரபு நாடுகளை தான் அடிப்பாங்க. ஸோ அப்படி அரபு நாடுகளை அடிக்கிறப்போ இந்த இடம் வந்து சேஃபாக இருக்கும், இதை நம்ம ஒரு ஹப்பாக மாற்றி ஈரானுக்கு எதிரான ஏரியல் அசால்ட்டை பண்ணுறதுக்கும் சுற்றி சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இதை நம்மளால் மாற்றிக்க முடியும்னு சொல்லி அந்த ஒரு நினப்பில் உள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இது வரைக்கும் ஜார்டனை பெருசாக ஈரான் ஸ்ட்ரைக் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் வந்து அரபு நாடுகளை தான் போட்டு அடிப்பாங்க. அது எப்படி வரும்னா, நீ வந்து அமெரிக்காவுக்கு உதவிகள் பண்ணுறன்னு தெரிஞ்சிட்டாலே அமெரிக்கா தான் என்ன அடிப்பாங்க, ஆனால் அதுக்கு பதிலுக்கு நான் உங்கள் எல்லாரையும் அடிப்பேன்னு அந்த அரபு நாடுகளுக்கு எதிரான ஒரு டோனில் இருந்தாங்க. ஆனால் இப்போது எதுக்கு வந்து அவ்வளோ நாடுகள் கிட்ட நம்ம பகைச்சிக்கணும்? அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு தாக்குதல் நடத்தினா சவுதி அரேபியா, ஓமன், குவைத், கத்தார், பஹ்ரைன், UAE இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகளோட நம்ம பிரச்சனை பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு பதிலாக கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஜார்டன் அடிக்கிறது மூலிமா இது எல்லாத்துக்கும் நம்மளால் பதில் கொடுக்க முடியும்னு அமெரிக்காவோட பேசஸை டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ தான் அந்த கடைசி பாயிண்ட் உள்ளே வருது. மூணாவதாக இருக்கக்கூடியது US இஸ்ரேலுக்கான ஒரு ஃப்ரண்ட்லைன் டிஃபென்ஸாக இந்த ஜார்டனை யூஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நடந்த ஈரானோட ஸ்ட்ரைக்ஸ் எதெல்லாம் வந்து இஸ்ரேல் மேலே நடந்துச்சோ நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா 100 மிசைலை உள்ளே அனுப்புகிறாங்க, 100 ட்ரோன்ஸை உள்ளே அனுப்புகிறாங்கன்னா அதில் சரிபாதி அளவுக்கு ஜார்டனில் சுட்டு வீழ்த்தப்பட்டோம். ஏன்னா ஜார்டனில் அமெரிக்காவோட அத்தனை வகையான வான் பாதுகாப்பு கவசங்களும் இருக்குது. அப்போது ஈரானுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. என்ன, நம்ம இவ்வளோ மிசைல்ஸை உள்ள அனுப்புகிறோம், அதை அமெரிக்கா டவுன் பண்ணால் கூட பரவாயில்ல, ஜார்டன் டவுன் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி அவங்க நியூட்ரலாக இருக்க முடியும்? கான்ஃப்ளிக்டே வேணான்னு சொல்லி, எனக்கு வந்து யுத்தமே வேணான்னு சொல்லி ஒரு நாடு ரொம்ப நாளைக்கு அவாய்ட் பண்ணிட முடியாது. அப்படி இருக்க நிலைமையில் இதை காரணமாக வச்சு ஜார்டன் அடிக்கிறப்போ அவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறதுலையும் கொஞ்சம் தயங்குவாங்கன்னு இந்த ஒரு கிரிட்டிக்கல் மூவை இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா நினச்சி பாருங்கள், ஜார்டன் இருக்கப்பவே பல ஏவுகணைகள், ஈரான் ஃபயர் பண்ண ஏவுகணைகள் இஸ்ரேலில் இம்பாக்ட் ஏற்படுச்சு. இப்போ ஜார்டனும் பெருசாக வந்து அதை இன்டர்செப்ட் பண்ண முடியல, இல்லை ஜார்டனும் கொஞ்சம் தயங்கி ஒரு ஸ்டெப் அவங்க பண்ண மாட்டாங்க, இன்கேஸ் இன்டர்செப்டர்ஸ்லாம் ரன் ஆகிடுச்சு. இப்போ யூஎஸோட பேஸில் இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸோட ஹேங்கரை ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி ரேடார் இன்ஸ்டாலேஷன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. அதை அவங்க திரும்ப வந்து பழையபடி மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு 2 மாதம் ஆகுதுன்னு வைங்க. அந்த 2 மாதத்துக்குள்ளே இஸ்ரேலின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் ஈரானுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அப்போது 10 மிசைல்ஸை ஃபயர் பண்ணால் அதில் மேக்ஸிமம் ஒரு பாதியாவது உள்ள இன்டர்செப்ட் பண்ணப்படாமல் கீழே இம்பாக்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜார்டனோட பங்கு இல்லைனா. அப்போ அதையும் அவங்களுக்கு சாதகமாக மாற்றுறதுக்காக இந்த ஜார்டனை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தமிழில் வந்து ஃபேமஸான ஒரு வார்த்தை இருக்குது, மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடின்னு. யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் இந்த இடத்துல அடி வாங்கக்கூடிய ஒரே நாடாக ஜார்டன் தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இவங்களுக்கு பிரச்சனை, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு பிரச்சனைன்னு இதை ஈரானும் இப்போ ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், ஜார்டனை ஸ்ட்ரைக் பண்ணுறது ஈரானுக்கு நிறைய இடத்துல அவங்க எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் பதறாத அமெரிக்கா ஜார்டனில் அடி விழுந்ததுக்கப்புறமா ஈரானுக்கு எதிரான ஸ்ட்ரைக்ஸை ரொம்ப தீவிரப்படுத்துகிறாங்க. இது சவுதி அரேபியாவில் நடந்த ஸ்ட்ரைக்ஸ்லையும் சரி, மற்ற இடங்களில் நடந்த ஸ்ட்ரைக்லையும் சரி, இவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்ட், இவ்வளோ ஹைலி அட்வான்ஸ்டு சர்ஃபேஸ் டார் மிசைல் சிஸ்டம்ஸை தாண்டி அமெரிக்காவோட பேசஸில் தாக்கலை. ஆனால் அதையும் தாண்டி ஹைடெக் மிசைல்ஸை ஈரான் இங்கே யூஸ் பண்ணுறாங்கிறப்போ அமெரிக்காவுக்கு அது பிரச்சனை கொடுக்குது. அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வைக்கிறதுக்கான அந்த ஒரு சூழ்நிலை இப்போ உருவாக்கிருக்கு. பெரிய பிரச்சனை என்னன்னா, இவங்ககிட்ட இன்டர்செப்டர்ஸோட ரேட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ ஈரான் இன்னும் அட்வான்ஸ்டு மிசைல்ஸை உள்ள ஃபயர் பண்ணுறப்போ அதை தடுக்க முடியாத ஒரு நிலைமை அந்த இடத்துல உருவாகலாம். ஸோ அமெரிக்கா அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்து ஈரானோட அந்த ஃபயர் பவரை குறைக்கிறதுக்கு பண்ணமோ அதை பண்ணுவாங்க. இந்த முறை வந்து அமெரிக்கா பின்வாங்குற மாதிரி தெரியல. அதாவது ஓகே, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து பிரச்சனையாக இருக்கும், அதை வந்து நம்மளால் ரொம்ப நாளைக்கு ஸ்கிப் பண்ண முடியுன்ற அந்த ஒரு டோனில் இல்லை. எப்படியாவது ஈரானை பவர் மூலயமா பணிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ரியாலிட்டியில் பாசிபிளான்றது நாட்கள் போக போக தான் தெரியும். இப்போதைக்கு பார்த்தோன்னா ஈரானுக்குள்ளே அமெரிக்கா நுழையாமல் அவங்க நினைக்கிறத செய்ய முடியாது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸில் டோல் வாங்குவோம்னு சொல்லிட்டு திடீர்னு பேக் அடிச்சிட்டாரு. அடுத்தது ஈரானை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து விடமாட்டோன்னு சொல்லியிருக்காரு. அதில் என்ன பண்ண போகிறாரு, அவர் சொன்னதை செய்ய போகிறாரு, இல்லை அதுலேயும் பேக் அடிக்க போகிறாருன்றதை அடுத்த சில நாட்களில் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜார்டனை ஈரான் ஸ்ட்ரைக் பண்ணுறது ஈரானுக்கு கம்ப்ளீட்டான ஒரு அட்வான்ஸாக கொடுத்துருக்கு. இதை பண்ணுறது மூலிமா மற்ற நாடுகள் அவங்களால ப்ரெஷர் பண்ண முடியுது, மெயினாக அமெரிக்காவை. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் மற்றும் சமீப நாட்களில் ஈரான் ரொம்ப அட்வான்ஸ்டு பேலிஸ்டிக் மிசைல்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் கண்டிப்பாக வந்து ஈரானுக்கு ஃபாரின் அசிஸ்டன்ஸ் கிடைக்குது. ஒருவேளை அந்த ஃபாரின் நாடு சீனாவா இல்லை ரஷ்யாவா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு யாருக்கு தோணுதுன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவும் விடைபெறுது உங்கள் ஆர்கே.